அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் நமது விதியை மாற்றி அமைத்து நமது விருப்பங்களை நமக்கு பூர்த்தியாக்கி தரக்கூடிய 3 விதமான அமல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3ல் நம்ம எதை செஞ்சாலும் நமக்கு துவா கபூல் ஆகும். இந்த 3ஐயுமே செஞ்சோம் அப்படின்னா வெறும் 10 நிமிஷத்தில் அல்லாஹ்விடமிருந்து பதிலை எதிர்பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே லட்சக்கணக்கான மக்கள் ஓதி பலனடைந்தது. பலருடைய விதியை மாற்றி அமைத்த அமல் தான் இந்த 3மே. அதுலேயும் இன்றைக்கு புனிதமான ரமலான் மாதத்தினுடைய ஜுமா தினத்தில் நம்ம ஓதணும் அப்படின்னா நம்ம தான் அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும். ஏன்னா கண்ணியமான ஒரு மாதத்தில், அதுவும் கண்ணியமான ஒரு பரக்கத்தான ஒரு நாள் ஜுமாவுடைய தினம், அதுவும் நம்ம எல்லோருமே நோன்பாளியாக இருக்கும். இன்னும் துவா கபூலாகக்கூடிய ஜுமாவுடைய நேரம், அதாவது அசருக்கு பிறகு நம்ம இந்த அமலை செஞ்சோம் அப்படின்னா சந்தேகமே வேணாம், நீங்கள் எதை கேட்டாலும் அந்த ரப்பு உங்களுக்கு கொடுப்போம். அப்படிப்பட்ட அமல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இன்றைக்கு 3 விதமான அமலை பார்க்க போகிறோம். முதல்ல ஒன்று சலவாத். ஜுமாவுடைய தினத்தை நம்ம சலவாத்தை கொண்டு தான் அலங்கரிக்கணும். சலவாத் என்பது துவா கபூலாகக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம். இன்றைக்கு நான் சொல்ல போகிற 3 அமல்களையுமே நான் உங்களுக்கு தமிழ் அரபி ரெண்டுலேயுமே நான் போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே பாருங்கள். ஒரே ஒரு அமல் மட்டும் நான் ஸ்க்ரீனில் போடலை, அதற்கு பதிலாக நான் உங்களுக்கு அதனுடைய லிங்க்கை நான் உங்களுக்கு இதனுடைய கமெண்ட்டில் நான் தெரியப்படுத்துகிறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே அதை பார்த்து ஓதுங்க, போதுமானது. இப்போது அந்த துவா கபூலாகக்கூடிய அந்த செலவாத் என்ன, நம்மள பலரும் அறியாத ஒரு புது செலவாத், மிக அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அந்த செலவாத்து என்ன அப்படின்னா கொஞ்சம் சின்ன செலவாத்து தான், எல்லோருமே ஈஸியாக ஓதிடலாம். அதனுடைய பெயர் செலவாத்துல் முகர்ரபா. நெருக்கமான செலவாத், நெருக்கத்தை அல்லாஹ்விடம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ அன்சில்ஹுல் மக்அதல் முகர்ரப இந்தக. இதனுடைய பொருள், அல்லாஹ்வே எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் சலவாத்தை பொழிவாயாக. இன்னும் எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உனக்கு மிக நெருக்கமான ஒரு இடத்தில் நெருக்கமாக்கி வைத்து கொள்வாயாக. இந்த செலவாத்தை நம்ம ஓதணும் அப்படின்னா ஏராளமான பலன் இருக்குது. அதை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். மிக முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த செலவாத்தை நீங்கள் நியத்தை வச்சுக்கிட்டு 100 முறை ஓதனீங்க அப்படின்னா உலக தேவைகள் அனைத்தையுமே அல்லாஹ் கபூலாக்கி தருவான். பிற மனிதர்கள்கிட்ட நீங்கள் எதுக்காகவும் போய் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹ்தால எல்லா விதமான தீங்குகளில் இருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்குறான். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? இன்றைக்கு நம்மள பலருக்குமே பல தேவைகள் இருக்குது. அத்தனை தேவைகளுமே மற்றவங்களை சார்ந்து தான் நம்ம இருக்கோம். ஆனால் இந்த செலவாத்தை நம்ம ஓதணும் அப்படின்னா யாரையுமே சார்ந்து வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹ் நேரடியாக நமக்கு உதவி செய்வான். இதை விட நமக்கு வேறு என்ன சிறப்பு வேணும்? இந்த சின்ன செலவாத்தை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அசருக்கு பிறகு 100 முறை நீங்கள் தஸ்பீஹ் செய்து கொள்ளுங்க. இரண்டாவது அமல் என்ன அப்படின்னா சிறந்த இஸ்திக்பார். இஸ்திக்பாரில் சிறந்தது சையதுல் இஸ்திக்பார் தான். இதுதான் தலைமையானது எல்லா இஸ்திக்பார்களை விடவும் அப்படின்னு ரசூல்லா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இஸ்திக்பாரை நம்ம காலையில் ஓதணும் அப்படின்னா மாலை வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது. நம்ம இதை ஓதி மௌத்தானோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சொர்க்கம் உறுதி அப்படின்னும் ரசூல்லா நமக்கு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எல்லோருமே வழக்கமாக அன்றாடம் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படி பழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க ஜுமாவுடைய தினத்தில் அசருக்கு பிறகாவது நீங்கள் ஓதிக்கோங்க. ஒரு வாரம் முழுக்க நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்கு இது ஒரு பரிகாரமாக இருக்கும். அல்லாஹ் நம்மளோட அத்தனை பாவங்களையுமே மன்னிச்சிருவான். இதை நம்ம தொடர்ந்து நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் இஸ்திக்பார் அப்படிங்கிறதும் துவா கபூல் ஆகக்கூடிய மிக முக்கியமான அம்சம். யார் இதை செய்யலையோ அவங்களுடைய துவாவை அல்லாஹ் கபூல் ஆக்க மாட்டான். ஏன்னா நம்ம முதல்ல செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்கணும். அதைத்தான் ரப்பு விரும்புகிறான். அல்லாஹ்விடத்தில் சரணடைஞ்சிருங்க. சஜ்ஜிதாவில் போயிட்டு அஸ்தக்ஃபிருல்லான்னு ஒரு வார்த்தையை சொல்லி 2 சொட்டு கண்ணீர் விட்டு பாருங்க, உங்களோட தலையெழுத்தவே ரப்பு மாற்றி கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு வலிமை இஸ்திக்பாருக்கு இருக்குது.
அதுலேயும் இந்த இஸ்திக்பார் ரொம்ப சிறப்பு அப்படின்னு நபி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை ஓத முடியாதவங்க அஸ்தகுஃபிருல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் 100 முறை தஸ்பீஹ் செய்யுங்க. அல்லது இந்த இஸ்திக்பாரை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா வெறும் 3 முறை நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா போதுமானது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய 3வது ஒரு அமல், நம்ம எல்லோருமே ஓதி பலனடைந்த ஒரு அமல். இதை ஓதாத முஅமின் இருக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்வினுடைய அழகான திருநாமங்கள். இந்த திருநாமங்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பலனடைஞ்சிருக்காங்க. நம்ம எல்லோருமே பலனடைஞ்சிருக்கோம். அதை மறுக்கவே முடியாது. அதுலேயும் இந்த முறையில் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா, நீங்கள் ஓதி கை ஏந்தனீங்க அப்படின்னா அல்லாஹ் வெறும் கையோட தட்டவே மாட்டான். உங்களுக்கு அல்லாஹ் உதவிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு முறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோக்கள் போட்டிருந்தோம். அதுலேயும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த ஒரு வார்த்தையை திக்ரு செஞ்சாலே என்னுடைய துஆ கபூல் ஆகிக்கிட்டே வருது. இதை மொத்தத்தையும் நான் ஓதும்போது என்னோடய வாழ்க்கை ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குது, மாறிட்டு வர்றதை நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி, நல்ல ஒரு மாற்றம் நமது வாழ்க்கையிலையும் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் அஸ்மால் ஹுஸ்னா முழுவதையும் ஒரு முறை இப்படி ஓதுங்க. இப்போது நம்ம எப்படி ஓதுவோம் அப்படின்னா, யா அல்லாஹூ, யா ரஹ்மானு, யா ரஹீமு, இப்படி தான் நம்ம ஓதுவோம். அதை விட பெஸ்ட்டாக நம்ம ஓதணும். நம்ம ஒவ்வொரு முறை அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு திருநாமத்தை அழைக்கும் போதும் அல்லாஹ்விடமிருந்து ஒவ்வொரு உதவிகள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்படி ஓதுங்க. ஏன்னா இது உருது பேசக்கூடிய நாட்டில் இப்படி ஓதி தான் பல காரியங்களை அவங்க சாதிச்சிட்ருக்காங்க அல்லாஹ்விடமிருந்து. அவங்களோட வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்களோ இதை கொண்டு தான் அவங்க கேட்பாங்களாம். ரொம்ப செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நீங்கள் எப்படி ஓதணும் அப்படின்னா, யா அல்லாஹூ அகிஸ்னி, அல்லாஹ்வே எனக்கு உதவி செய்வாயாக. யா ரஹ்மானு அகிஸ்னி, யா ரஹீமு அகிஸ்னி, யா மலிக்கு அகிஸ்னி, இப்படி எல்லா பெயருக்கும் பின்னாடி அகிஸ்னியை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போது எல்லா திருநாமங்களையும் கூப்பிட்டு அழைச்சி எனக்கு உதவி செய்கிறப்பே அப்படின்னு கேட்கும்போது அத்தனை தன்மைகளுக்குரிய பலனும் நமக்கு கிடைச்சிரும். அத்தனை உதவிகளுமே நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம 99 பெயரை சொல்லி அழைக்கும் போது 99 உதவிகள் நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்க. இன்றைக்கு இரவுக்குள்ளே இதற்கான பதில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் எதை நினச்சி ஓதனாலும் அதில் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். நீங்கள் 10 நிமிஷத்தில் அல்லாஹ்விடமிருந்து பதிலை எதிர்பார்க்கலாம். இது அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமல். இன்னும் இந்த அமலை ஓத தெரியாது அப்படிங்கிறவங்களுக்காக அரபி தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். இதை மட்டும் நீங்கள் அந்த லிங்க்கை தொட்டு பார்த்து ஒரு முறை ஓதுங்க. அதாவது 99 பெயரையும் நீங்கள் ஒரு முறை ஓதுனீங்கன்னா போதுமானது. மற்ற இரண்டையுமே நான் தமிழில் ஸ்க்ரீன்லேயே நான் போட்டுட்டேன். இன்னும் இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த 3 அமல்களுமே துஆ கபூல் ஆகக்கூடிய அம்சம்தான். சலவாத்தும் இஸ்திக்பாரும் அல்லாஹ்வினுடைய பெயரும் துஆ கபூல் அம்சம்தான். இதை பற்றி ஏராளமான ஹதீஸ் இருக்குது. அல்லாஹ் தாலாவும் இதை தான் சொல்கிறான். எனவே அப்படிப்பட்ட அல்லாஹ் விரும்பக்கூடிய நமது துஆவிற்கு பதில் கிடைக்கக்கூடிய இந்த 3 அமலையுமே இன்றைக்கு நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த அமலை நம்ம எப்போ செஞ்சாலுமே பலன் உறுதி தான். அதுலேயும் இந்த ரமலான் மாதத்தில், அதுவும் ஜுமாவுடைய தினம் அசருக்கு பிறகு செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு இந்த நேரம் கிடைக்கவே கிடைக்காது. எனவே இந்த பதிவு கேட்கக்கூடிய எல்லோருமே அசருக்கு தயாராகிக்கோங்க. இதை இன்ஷா அல்லாஹ் 10 நிமிஷம் ஒதுக்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த வாரத்துக்குள்ளே உங்களுடைய தலையெழுத்தவே அல்லாஹ் மாற்றி வச்சுருப்பான், நீங்கள் கேட்குறத விடவும் சிறப்பாக. எனவே இந்த 3 சிறந்த அமல்களையும் செய்து அல்லாஹ்விடம் துஆ செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.